திருவலஞ்சுழி வலஞ்சுழிநாதர் திருக்கோவில். இது கும்பகோணம் சுவாமிமலை அருகே வடக்கே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இறைவன் வலஞ்சுழிநாதர், செஞ்சரிநாதர், கற்பகநாதேஸ்வரர் என்றும், இறைவி பிருங்கநாயகி, பெரியநாயகி என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார். தலவிருட்சமாக வில்வமும், தீர்த்தமாக அரசலாறு, காவிரி, ஜடா தீர்த்தமும் இருக்கு. ஜடா தீர்த்தம் கோவிலின் மையப்பகுதியிலேயே இருக்கு. இந்த தீர்த்தம் தான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அப்பர் சம்பந்தரும் பதிகம் பண்ணியிருக்காங்க. கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்தை உடைய இந்த ஆலயத்தில் அன்னை வலது பக்கம் திருமண கோலத்தோட காட்சி தராங்க. 1500 ஆண்டு பழமையான இந்த ஆலயத்தில் அஷ்டபுஜ காளியம்மன் தற்போது செதுக்கப்பட்டது போல மிகவும் பிரம்மாண்டமாக தனி சிறப்புடன் காட்சி தருகிறார். பைரவர் மிகவும் உக்கிரமாக காட்சி தருகிறார். பார்க்கடலை கரைவதற்கு விநாயகரை முதலில் வணங்க வேண்டும். அதனால் பார்க்கடல் நுரையிலிருந்தே விநாயகரை ஆவாகனம் செய்து வழிபட்டார்கள். அதனால் அந்த நுரையில் செய்யப்பட்ட விநாயகர் வெண்மை நிறமாக இருந்ததால் அவருக்கு வெள்ளை விநாயகர் என்றும் ஸ்வேத விநாயகர் என்ற பெயரும் ஏற்பட்டது. அகத்தியர் வைத்திருந்த கமண்டலத்தை காகம் தட்டிவிட்டது. அதிலிருந்த காவிரி எண்ணெய் மிகவும் வேகமாக பாய்ந்து ஆதிசேஷன் வெளிப்பட்ட பள்ளத்தில், அதாவது பாதாளத்தில் சென்று அழுத்தியது. ஏரண்ட முனிவர் அந்த பாதாளத்தில் இறங்கி காவிரி எண்ணெயை வெளிக்கொண்டு வந்தார். அந்த காவிரி எண்ணெயானவள் அங்கிருக்கும் இறைவனை, அதாவது சிவபெருமானை வலமாக சுழித்து சென்று வணங்கி சென்றது. இதன் காரணமாக இந்த திருத்தலம் வலஞ்சுழி என்றும், இறைவன் வலஞ்சுழிநாதர் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார். இங்குதான் பார்வதி அன்னைக்கு திருமணம் நடைபெற்றது. அதனால் இந்த ஆலயமானது திருமண தடை நீக்கும் திருத்தலமாக சொல்லப்படுகிறது.